அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். கலைமகள் சபா வழக்கு விவகாரத்தில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த ஜூன் 13ஆம் தேதி திருச்சியில் கலைமகள் சபாவினுடைய அந்த உறுப்பினர்களுடைய கருத்தை அறியக்கூடிய வகையில் ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்தாங்கிறத குறித்த ஒரு வீடியோ பதிவை நம்மளுடைய அங்குசம் சேனலில் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். இந்த கலைமகள் சபா தொடர்பான இந்த வழக்கினுடைய அந்த போக்கு விவகாரங்களை தொடர்ந்து நம்ம அப்டேட் செய்துட்டு வரோம். இந்த கலைமகள் சபாவினுடைய இந்த வழக்கு விவகாரங்களை நாம தொடர்ந்து பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 14 மண்டலங்களுக்கு கலைமகள் சபாவினுடைய அந்த நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அந்த பொறுப்பை கொண்ட அலுவலர்களை நியமிச்சிருக்காங்க. அப்ப அந்தந்த மாவட்டங்கள்ல தங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், அந்த நிலம் தொடர்பான அந்த கேள்விகள், அது போன்ற விவரங்களை அவங்கள்ட்ட நம்ம அணுகலாம். அதனுடைய அந்த விவரங்களை நம்ம விரிவா பேசலாம். அங்குசம் அறம் சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அந்த கலைமகள் சபா தொடர்பா நம்ம பதிவிடக்கூடிய அந்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நம்மளுடைய அங்குசம் பத்திரிகை வாரந்தோறும் அச்சு இதழாக வியாழந்தோறும் வெளிவருது. வருடத்திற்கு 52 இதழ்கள், வெறும் 500 ரூபாய் தான் சந்தா தொகை. ஒவ்வொரு இதழ்லையுமே நம்மளுடைய இந்த கலைமகள் சபா தொடர்பான அப்டேட்டுகளை அச்சு இதழ்களில் நாம் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். அங்குசம்.com வெப்சைட்லையும் இது தொடர்பான செய்திகளை நாம தொடர்ந்து பதிவிடுறோம். நீங்க அங்குசம் பத்திரிகைக்கு சந்தா செலுத்த விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு 500 ரூபாய் சந்தா செலுத்தி நீங்க இணைந்துக்கலாம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பேசலாம். Our sponsors Black Thunder, ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். கலைமகள் சபா வழக்கு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் வழக்கா கோவையைச் சேர்ந்த கருப்பண்ணன் அப்படிங்கிற ஒரு பல்வேறு கோரிக்கைகளோட தொடர்ந்த வழக்கு மற்றும் அதுல பலர் தங்களை இணைத்து கொண்ட ஒரு பிரதான வழக்கு அப்படிங்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதியரசர்கள் அனிதா சுமந்த் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வின் முன்பாக விசாரணையில இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த வழக்குல தற்போதைய நிலையில இந்த கலைமகள் சபாவினுடைய மொத்த நிர்வாகத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சிறப்பு அலுவலரா தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர் தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. கூடுதலா ஓய்வு பெற்ற நீதியரசர் எஸ் சுந்தர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையத்தினுடைய மேற்பார்வையில தான் கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை அடையாளம் கண்டு அதை பொது ஏலத்துக்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுக்கக்கூடிய பணியை உயர் நீதிமன்றம் ஒதுக்கி இருக்கு. அப்ப அந்த விதத்துலதான் தனிநபர் ஆணையத்தினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் எஸ் சுந்தர் தலைமையில் அவருடைய முன்முயற்சியில தான் சமீபத்துல திருச்சியில அந்த பொதுமக்களுடைய அந்த கலைமகள் சபா உறுப்பினர்களுடைய கருத்தை அறியும் கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நடத்த போவதா அறிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய அறிவிப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுடைய அங்குசம் அறம் சேனல்ல பதிவு பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா கலைமகள் சபா தொடர்பான பல்வேறு வீடியோக்கள் நம்மளுடைய அந்த அங்குசம் அறம் சேனல்லே இருக்கு. தனியா பிளேலிஸ்ட்லயே கலைமகள் சபா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே அதுல அந்த முந்தைய வீடியோக்கள் இருக்கு. தேவைப்படுறவங்க அதையும் நீங்க பாத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த 14 அலுவலர்களுடைய அந்த விவரங்களை பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்துக்கு ஓய்வு பெற்ற தாசில்தார் ஏசி விநாயகமூர்த்தி அப்படிங்கிறவரை மண்டல மேலாளரா நியமிச்சிருக்கிறாங்க. அவரை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் 9003368441. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஓய்வு பெற்ற தாசில்தார் ஜி சரவணபவன் அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரை தொடர்பு கொள்வதற்கான எண் 9436331977. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மண்டல மேலாளரா ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய தொலைபேசி எண் 75 97673214. இன்னொரு எண்ணு 9750849987. கலைமகள் சபாவினுடைய அந்த சொத்துக்கள் தமிழகத்தை தாண்டி கர்நாடகம், கேரளா போன்ற மற்ற மாநிலங்கள்லையும் அண்டை மாநிலங்கள்லையும் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில பெங்களூரு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தினுடைய மேலாளரா ஜெயகாந்தன் அப்படிங்கிறவரு நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரை தொடர்பு கொள்வதற்கான எண் 9845061416. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மண்டல மேலாளராக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மாணிக்கம் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய தொலைபேசி எண் 9788783054. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான மண்டல மேலாளர் ஆர் குருமூர்த்தி. அவரை தொடர்பு கொள்வதற்கான எண் 9442547682. இன்னொரு எண் 8838018487. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கான மண்டல மேலாளராக சிதம்பரம் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய தொடர்பு எண் 9791948504. மதுரை மாவட்டத்தினுடைய மண்டல மேலாளரா ஓய்வு பெற்ற டெப்டி தாசில்தார் ரபி ரஞ்சித் குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரை தொடர்பு கொள்வதற்கான எண் 7871304545. திண்டிவனம் தாலுகா அந்த அளவில் இருக்கக்கூடிய
ரீஜனல் மேனேஜரா எஸ் குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய தொடர்பு எண் 95 85 92 09 89. விருதுநகர் மாவட்டத்துக்கு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கோமதிநாதன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய தொடர்பு எண் 99 40 84 04 46. தருமபுரி மாவட்டத்துக்கு ஓய்வு பெற்ற சப் கலெக்டர் டியூக் பொன்னுராஜ் அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரை தொடர்பு கொள்வதற்கான எண் 9443463600. புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே மற்றும் ஒரு ரீஜனல் மேனேஜரா ஓய்வு பெற்ற சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஜி ராமகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரை தொடர்பு கொள்வதற்கான எண் 98 65 08 38 07. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான ரீஜனல் மேனேஜரா ஓய்வு பெற்ற டெப்டி கலெக்டர் பி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய தொடர்பு எண் 94245161. சேலம் மாவட்டத்தினுடைய ரீஜனல் மேனேஜரா தமிழரசி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு எண் 99 42 32 98 35. அப்ப இந்த மண்டல மேலாளர்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பிரதான பணியா இருக்க முடியும். அந்த விதத்துல ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்துல என்ன சொத்துக்கள் இருக்குங்கிற பட்டியல் வெளியாயிருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த சப் ரெஜிஸ்டார்ல ரெஜிஸ்டான அந்த டாக்குமெண்ட் நம்பர் வைஸ் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குங்கிற விவரங்களை நாம தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம். சொத்துல அந்நியர்கள் உள்ள நுழைஞ்சு மணல் அள்ளுறாங்க, ஆக்கிரமிப்பு பண்றாங்க, இது போன்ற அந்த புகார்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அதற்கு விடையளிக்கக்கூடிய வகையில தான் இந்த தொடர்பு எண்கள் அப்படிங்கிறத கலைமகள் சபா நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த விதத்துல இது போல ஆக்கிரமிப்பு எண்ணம் கொண்டவர்கள் அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அல்லது அந்த இடம் தொடர்பா வேற சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அலுவலர்கள்ட்ட நம்ம முறையிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் அதுக்கு உரிய சட்ட வழிமுறைகளை அவங்க மேற்கொள்வாங்க. இதை தவிர இந்த கலைமகள் சபாவினுடைய பொதுவான போக்குகள், அதுல இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகங்களுக்கு அந்த ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிருச்சேன்னு எல்லாருமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தொந்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா அதற்கென்று தனியாக ஒரு தொலைபேசி எண்ணை ஏற்கனவே தற்போது நிர்வகிச்சுட்டு வரக்கூடிய அந்த நிர்வாகத்தின் சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க. சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் தகவல்களையும் அவர்கள் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதாவது நான் உறுப்பினரா இருக்கேன், நான் உறுப்பினரா இருக்கிறேனா இல்லையா, என்னோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுங்க, இது போன்ற சிக்கல், அல்லது எங்க அப்பா அல்லது எங்க தாத்தா இதுல உறுப்பினரா இருந்தாரு, அவர் தவறிட்டாரு, இப்ப நான் அதனுடைய மகனா அல்லது பேர பிள்ளையா நான் கிளைம் பண்ண முடியுமா, இது போன்ற உங்களுக்கு சந்தேகங்கள் அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். இது போன்ற சந்தேகங்கள் எதுவானாலும் நீங்க நிச்சயம் தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது தலைமையகத்துக்கு தான் நீங்க தொடர்பு கொள்ளணும். திரையில தோன்றக்கூடிய அந்த 2 அந்த தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் உங்களுக்கு தகவல்களை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கலைமகள் சபா அதற்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த இணையதளம், திரையில தோன்றக்கூடிய அந்த இணையதளத்திலையும் இது தொடர்பான அப்டேட்டுகளை அவங்களும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவல்களை நாம அங்குசம் அறம் சேனல்லையும் நாம தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தகவல்களை அடுத்து பேசுவோம். நன்றி.